இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள தெய்வ வார்த்தை சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆம் தேவனுடைய சின்னமே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நம்ம கால்கள் சறுக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மளை தாங்குதான். இந்த உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்வார்கள். ஸோ பெரிய கால்களை உடையது தான் யானை. ஆனாலும் அதுக்கு என்ன செய்கிறது? சில நேரம் சறுக்கி விடுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம கால்கள் கவனக்குறைவினால் சறுக்கி நம்ம கீழே விழுந்திருக்க வாய்ப்பு உண்டு. அநேகர் சறுக்கியிருப்பீங்க. ஸோ நம்ம நிறைய நேரம் கால்கள் பிசைக்கி கீழே விழுந்திருப்போம். சின்ன வயசுலேருந்தே நம்ம விழுந்து தான் எழும்பி வளர்ந்து இன்றைக்கி நன்றாக நடக்கிறோம். ஸோ கால்கள் சறுக்கி விழாத நபர்களே கிடையாது. எல்லாரும் வழுவி விழுகிறது வழக்கம். ஏன்னால் ஒரு கவனக்குறைவினால் நமக்கு தெரியாமல ஆக்சிடென்டலாக அது நடக்குது. வேதத்தில் ஏராளமான பேர் சறுக்கி விழுந்திருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழும்பி நிற்பாங்க. ஸோ தேவச்சனமே, நம்ம கால்கள் சறுக்கிறது உண்டு. பட் ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்தான்? தாங்குதான். ஸோ வேதத்தில் ஏராளமான நபர்கள் அவர்கள் எழும்பி நின்னார்கள். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கீழே விழுந்துட்டீங்க, பலவீனமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குது. ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தினுடைய சுவருக்கு முன்னாடி வெளியே அவுட்டோர் பிக்சரில் பார்க்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய பிக்சர் இருந்துச்சு. அப்போது ஒரு குடும்பத்தார் அங்கே போகும்பொழுது இந்த ஆட்டுக்குட்டி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தாங்க. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த ஆட்டுக்குட்டி ஏதாவது விவரிக்குதா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வளர்ந்த ஆடு தான், பட் அதை ஒரு ஆட்டுக்குட்டி நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிற ஒரு ஆட்டுக்குட்டி கிடையாது. அது அந்த ஊரில் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஆட்டுக்குட்டி. அது ஒரு கிராமத்தில் அந்த இடத்துல ஒரு ஆளுனுடைய ஆட்டுக்குட்டி, அது அந்த கோயில்கிட்ட மேய்ஞ்சு கொண்டு இருந்திருக்கு. ஸோ அதை குறித்து தான் அந்த பிக்சரில் இருந்துச்சு. ஸோ இது என்ன நடந்துச்சுன்னா, அந்த கோயிலில் கட்டும் பொழுது, அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது ஒரு நபர் அந்த மணி கூண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மேலே இருக்கிற அந்த பெல், அந்த ஊசி முனையில் வேலை செய்து கொண்டிருந்தார். பயங்கரமான அந்த உயரத்தில் அப்படி வேலை செய்யும் பொழுது அனுதினம் அப்படி வேலை செய்து வந்தார். ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது? பயங்கர காற்று மழை. ஆனாலும் வேலையில் அவர் மேலே ஏறி செய்து கொண்டிருக்கிறார். ஏதேச்சையாக பயங்கரமான ஒரு காற்று. ஸோ அந்த காற்று அடிக்கும் பொழுது அவர் என்ன செய்து விட்டார்? திடீர்னு பலவீனப்பட்டு கால்கள் தள்ளாடி சறுக்கி விட்டது. ஸோ சறுக்கி கீழே விழுந்து விட்டார். உயரம் என்றால் பயங்கர உயரம், ஒரு தென்னை மர உயரம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவ்வளோ உயரத்திலிருந்து விழுகிறார். விழும்பொழுது எல்லாரும் நினைக்கிறாங்க, ஐயோ என்று கத்தி கொண்டு விழுகிறார். ஸோ எல்லாரும் நினச்சாங்க இவன் மரித்து விட்டான், எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கும் என்று நினைக்கும் பொழுது அங்கே ஓடி போய் பார்க்கும் பொழுது அவர் எலும்பி நிற்கிறார். என்னடா இவர் எப்படா எலும்பிட்டார்னு பார்த்தா கீழே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. ஒரு மேலேருந்து விழும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு மேலேயே போய் விழுந்துட்டார். அந்த ஆட்டுக்குட்டி மரித்து விட்டது. ஆனால் இவரோ பிழைத்து விட்டார். இது ஒரு நடந்த சம்பவம். அதனால அந்த ஆடு இந்த மனிதனுடைய ஜீவனை பாதுகாத்தது நிமித்தமாக தேவச்சனமே அந்த ஆட்டினுடைய பிக்சரை, அந்த ஆட்டினுடைய உருவத்தை கல்லிலே அழகாக வணைந்து அந்த சபையினுடைய முன்புறத்தில் வச்சாங்க. இது ஒரு அடையாளமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக, எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய இரத்தத்தை சிந்தி நாம் மரிக்க வேண்டிய இடத்துல, நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய இடத்துல அவர் நமக்காக என்ன செஞ்சார்? மரித்து நம்முடைய ஜீவனை மீட்டு கொண்டார். ஆம் தேவச்சனமே, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம கால் சருகினாலும் அவருடைய கிருபை இன்னைக்கும் நம்மளை தாங்குகிறது. அவர் நமக்காக மரித்து ரட்சிப்பை தந்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் சத்துரு இந்த ரட்சிப்பை கரைபடுத்தும் பொழுது, உலகம் இந்த ரட்சிப்பை திருடி விடலாம் என்று வரும் பொழுது, புயல் போல காற்றுகள் அடிக்கும் பொழுது கிருபையை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்குதான். தாழ்மை உள்ளவருக்கு அவருடைய கிருபை புதிதாக இருக்குதான். ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம தாழ்மையாக இருக்கும் பொழுது கிருபை பெருகும்.
தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஸோ இந்த அருமையான நேரத்தில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் தம்முடைய கிருபையை உங்களுக்காக திறக்கிறார். வார்த்தையை கேட்கும் பொழுதே கிருபை உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அவருடைய கிருபை அளவில்லாமல் நமக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபையை நம்ம வீணாக்காமல் நம்மளை எப்படி அவர் காப்பாற்றினார் என்பதை நினைத்து ஒரு விஷயம் கூட நன்றி உள்ளவர்களாக அவர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக யோசித்து பாருங்கள். அந்த உயரமான கோபுரத்தில் இருந்து விழுந்தால் யாருமே பிழைக்க மாட்டாங்க. பட் அந்த வாயில்லாத ஜீவன் அவ்வளோ பெரிய ஃபோர்ஸை தாங்கி அது மாண்டு இந்த மனிதனுக்கு வாழ்க்கை கொடுத்தது. இதே போல இந்த உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும் இயேசு கிறிஸ்து ஒருவரே சுமந்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கலாம், இல்லை ஒரு கிறிஸ்தவ தெய்வ பிள்ளையாக சின்ன பிள்ளையாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், அவங்க தலைமுறை கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. இன்னைக்கு அநேகருக்கு கிடைக்காத ஒரு கிருபையாக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ தேவ ஜனமே, இந்த அருமையான வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு முறையும் இடரும் பொழுது விழும் பொழுது அவருடைய கிருபை தாங்கிறத நினைத்து நம்ம திரும்பி எழும்ப கர்த்தர் அழைக்கிறார். ஒரு உண்மையான தோல்வி என்ன தெரியுமா? விழுந்து கீழே கடக்கிறது தோல்வி கிடையாது. போராட்டம் வரலாம், கால்கள் சறுக்கலாம், ஆனால் விழுந்து கீழே கிடக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் நிறைய பேர் தோல்வின்னு நினைக்கிறாங்க. ஐயோ நான் விழுந்துட்டேன், இனிமேல் எழும்ப முடியாதுன்னு நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தோல்வி என்ன தெரியுமா? கீழே விழுறது அல்ல, கீழே விழுந்துட்டு எழும்பாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான தோல்வி. தேவ ஜனமே, இன்றைக்கி நம்ம விழுகிறது ஒரு விஷயமாக இருந்தாலும், விழுகிறது ஒரு வேதனையான விஷயமாக இருந்தாலும், ஆண்டவர் பார்க்கறது எத்தனை முறை விழுகிறேன் என்று பார்க்கல, எத்தனை முறை எழும்புறாங்கன்னு என்று பார்க்குறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க நீங்கள் 1000 முறை விழலாம், ஆனால் ஆண்டு சொல்லுகிறாரு நீங்கள் திரும்பி எழும்புவீங்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு, உங்களுக்கு உயர்வுகள் உண்டு, உங்களுக்கு மேன்மைகள் உண்டு, தேவ திட்டங்கள் உண்டு. ஆனால் தேவ ஜனமே, எழும்பாமல் இருந்தால் நம்ம சாதிக்க முடியாது. ஸோ ஆண்டவர் பார்க்கறது விழுகிறவனை அவர் தூக்கி விடுகிறார். நெறிந்த நாளலை அவர் என்ன செய்ய மாட்டாராம், பிடிங்கி எறிய மாட்டாராம். மங்கி எரியிற விளக்கை அவர் அணைய மாட்டாராம். ஸோ தேவ ஜனமே, நீதிமான் 7 தடவை விழுகிறது உண்டு, ஆனால் எழும்பி நிற்கிறது அவசியமாக இருக்கிறது. ஸோ விழும்பொழுது நீங்கள் தோற்று போகவில்லை, விழுகிறீர்கள், அது உண்மைதான். ஆனால் எழும்பாமல் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பலனை நாம் அற்றவர்களாக மாறிவிடுகிறோம். ஆதாம் ஏவாள்கள் விழுந்தார்கள், ஆனால் அவர்கள் எழும்பி நிற்காமல் போய்விட்டார்கள். ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆண்டர்கிட்ட நெருங்கி இருக்கலாம், ஆனால் அதை செய்யாமல் போனதினால் அவர்கள் இழந்தார்கள். ஸோ இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், விழுகிறது வழக்கமாக இருக்கலாம், ஆனால் எழும்புகிறது நமக்கு தேவையான ஒரு விஷயம். அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். ஸோ எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்க போகுது, உங்களை அவர் தூக்கி நிறுத்த போகிறாரு. அதுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை தருகிறேன்ப்பா, கெட்ட குமாரனை போல நான் உங்களை நோக்கி திரும்பி வாரேன்ப்பா. ஏதோ ஒரு விஷயம் என்னை பின்வாங்க வைத்திருக்கலாம், ஜபத்தை குறைக்க வைத்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு பிரிய வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நான் விழுந்த இடத்துல கிடக்காம எலும்பு நான் விரும்புகிறேன்ப்பா, நான் முயற்சி பண்ணுகிறேன்ப்பான்னு யாராவது சொல்கிறீங்களா? அன்பான ஆண்டவரே, அப்படி சொல்லி கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, திரும்பி எழும்பி ஆவியில் எழும்பி பழையப்படியும் ஆதி அன்புல வர, ஜபத்தில் இணைய, ஆவியில் ஆண்டவரை உம்மோடு பேச, வேதத்தை தியானிக்க, உபவாசம் பண்ண, ஜெபிக்க, திறந்த வாசல்களை அனுபவிக்க, சுவிசேஷங்களை சொல்ல, எல்லா கிருபையும் காலை வேளையில் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவச்சனமே, இந்த நாட்களில் நம்ம 21 நாள் உபாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எல்லா நாளும் இரவு 9 மணி அளவில் அந்த உபாச ஜெபம் நடக்குது. இந்த அருமையான ப்ரேயர் டைம் சேனலில் இரவு நேரத்தில் நடக்கிற ஜெபத்தில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.